இந்த 1935 சட்டத்தை பேஸ் பண்ணி தான் 1937 ஒரு தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தான். ஏன்னா சட்டப்பேரவையை இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா புறக்கணித்து கொண்டு இருந்தது. இப்போ தான் தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து நிற்குது. இந்த 1937 தேர்தலில் நிற்குது. இப்போ 11 மாகாணங்களில் போட்டிட்டு 7 மாகாணங்களில் காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் பாருங்கள் சொல்லியிருக்கான், மദ്രാஸ், பம்பாய், அடுத்து மத்திய மாகாணங்கள், ஐக்கிய மாகாணங்கள், அடுத்து ஒடிசா, பீகார்னு சொல்லி இதையும் எடுத்துக்கோங்க. அடுத்து வடமேற்கு எல்லை மாகாணங்கள், இதையும் சேர்த்து மொத்தமாக 7 நம்ம சொல்கிறோம். இப்போ 8ஆவதாக ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், அது என்ன அப்படின்னா கூட்டணி வைக்குது. 8ஆவதாக வருது கூட்டணி அரசு அமைக்குது. இப்போ முகமது சாதுல்லான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த முகமது சாதுல்லாவுடைய தலைமையில் அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் கட்சின்னு ஒன்று இருக்குது. இந்த கட்சி கூட கூட்டணி ஆட்சி ஒரு 8வது மாகாணத்தையும் ஆட்சி அமைக்குதுன்னு சொல்லி மொத்தமாக 8ஆக சொல்லப்படுது. இப்போது காங்கிரஸ் அமைச்சர்களினுடைய ஊதியத்தை குறைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2000 இருந்தது. அந்த 2000 ரூபாயிலேருந்து 500 ரூபாயாக குறைச்சிருச்சு மாத ஊதியத்தை. சரி, இப்போ தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட அந்த முந்தைய நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா ஆங்கிலேயர் காலத்தில், அதை எல்லாத்தையும் ரத்து செய்யுது. அதே போல் அரசிடம் அவசரகால அதிகாரங்களை தந்த அந்த சட்டங்களை எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது பார்த்தியா, அது 1934 தடை விதிச்சிட்டாங்க. அதே போல் இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை மட்டும்தான் ரத்து செய்யுது. ஆக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மேலே இருந்த தடையை நீக்கிச்சா அப்படின்னு கேட்டால் நீக்கலைன்னு தான் சொல்லணும். புரிஞ்சுதா? மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அது மேலே இருந்த தடைகளை காங்கிரஸ் ரத்து செஞ்சது. கம்யூனிஸ்ட் மேலே இருந்த தடையை அது ரத்து செய்யலைன்றது தான் தெளிவாகுது. பத்திரிகைகள் மேலே கட்டுப்பாடுகள் இருந்ததில்ல, அந்த கட்டுப்பாடுகளையும் அகற்றி விட்டது இந்த காங்கிரஸ் ஆட்சி அமைச்ச உடனே. காவல்துறை அதிகாரங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கட்டுப்படுத்தியது இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே. அரசியல் பேச்சுக்களை பற்றி அந்த சிஐடி என்ன பண்ணுன்னா ஒரு ரிப்போர்ட்டை தரும் அரசுகிட்ட. இந்த மாதிரி விஷயத்தை ரத்து செய்தது காங்கிரஸ் அரசு வந்த உடனே. விவசாயிகளுடைய கடன் இருக்குல்ல, அந்த கடனை குறைக்கிறதுக்கும் தொழிலாளர்களினுடைய பணி நிலைமை மேம்படுறதுக்கும் ஒரு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்தது இந்த காங்கிரஸ் அரசு. 1937 அமைஞ்ச காங்கிரஸ் அரசு எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. கோயில் நுழைவுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது காங்கிரஸ் அரசு அமைஞ்ச உடனே. அது மட்டும் இல்லை, பொது சுகாதாரம், கல்வி, இதிலெல்லாம் சிறப்பு கவனத்தை இந்த அரசு செலுத்திச்சு காங்கிரஸ் அரசுன்னு சொல்லி சொல்கிறாங்க.